தாயகம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான இறுதி வருமான வரியை செப்டம்பர் 30, 2025 அன்று அல்லது அதற்கு முன் செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் நினைவூட்டியுள்ளது. இந்த உத்தரவு தனிநபர்கள், நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், கூட்டாண்மைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. IRDயின் படி இறுதி கட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளமான OTPP அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்தலாம். தாமதங்கள் அல்லது தவறவிட்ட கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை குறிப்பிட்டு வரி செலுத்துவோர் நேரடியாக செலுத்தும் சீட்டுகளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் வருமான வரி திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துகின்றன என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடத்தப்பட்டதாகவும் இருப்பதாகவும், எனவே புதிய விசாரணைகள் தொடங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2025 கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சை குழு பரீட்சகர்களை தெரிவு செய்வதற்காக நிகழ்நிலையில் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த விண்ணப்பங்கள் 2025 செப்டம்பர் மாதம் 25ஆம் திகதி தொடக்கம் 2025 அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி வரை நிகழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் 9000 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அனைத்து போக்குவரத்து விதிமீறல்களையும் கடுமையாக கையாளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேகமாக, பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான வகையில் வாகனங்களை செலுத்துதல் போன்றவற்றை கண்காணித்தல் மற்றும் வாகனங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை அறிய விசேட குழுக்கள் தினமும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மைய காலங்களில் போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், அதிக வேகம் உள்ளிட்ட காரணங்களினாலேயே அதிகளவான விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் ஆண்டுக்கு சராசரியாக 38,000 வீதி விபத்துகள் பதிவாவதாக உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. வயம்பு பல்கலைக்கழகத்தில் இளநிலை மாணவர் ஒருவருக்கு பகிடிவதை செய்ததாக கூறப்படும் 4 மாணவர்களை செப்டம்பர் 29ஆம் திகதி விளக்கமறியலில் வைக்குமாறு குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயம்பு பல்கலைக்கழகத்தில் இளநிலை மாணவர் ஒருவருக்கு பகிடிவதை செய்த குற்றச்சாட்டில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களும் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரகம களுத்துறை வீதியில் லொரி, வேன் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் நடனக்குழுவை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மொரந்துடுவவிலிருந்து பயணித்த லொரி பண்டாரகமவை நெருங்கிக் கொண்டிருந்த போது எதிர் திசையிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடந்து லொரியுடன் மோதியது. லொரி ஓட்டுநர் பிரேக் போட்டதால் லொரியின் பின்னால் வந்த வேன் லொரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நடனக்குழுவை சேர்ந்த 10 பேர் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் மகள் காயமடைந்தவர்களில் அடங்குவதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்தனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 4959 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் சிரவாஸ்தியாபுர ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 57 வயதுடைய கட்டி பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இணைவது அல்லது சுயபிரிப்பில் ஓய்வு பெறுவது தொடர்பில் ஊழியர்களுக்கு இறுதிக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் நோக்குடன் அதனை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபையின் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் மேலும் பல பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திஸ்ஸமகராம சந்துங்கம பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 58 வயதான நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துப்பாக்கி சூட்டுக்காக கல்கடஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கும் உயிரிழந்தவரின் மகனின் மனைவிக்கும் இடையிலான உறவின் விளைவாகவே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற சிறைக்கூடத்தில் நேற்று நபரொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கடந்த 21ஆம் திகதி 2400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு 22ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். பின் அவர் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த நபர் நேற்று செல்லப்பட்ட போது திறந்த நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டார். திறந்த நீதிமன்ற நடவடிக்கையானது பதில் நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த நபர் சிறை கழிப்பறைக்கு சென்று அங்கு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை அக்டோபர் 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. பாதுக பொரளை வீதியில் கொடகம சந்திக்கருகில் நேற்று காலை பாரவூர்தியுடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 4 பேர் காயமடைந்த நிலையில் ஹோமஹம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உணவு விநியோக பணியில் ஈடுபட்டிருந்த குழுவினர் பயணித்த முச்சக்கர வண்டி மீதே பாரவூர்தி மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது. மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் குறித்த காணியில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரை எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பலஸ்முல்ல நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியமுள்ள பகுதியில் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் பெரியமுள்ள பகுதியில் உள்ள கடையில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று நண்பருடன் ஏற்பட்ட பண பரிவர்த்தனை தொடர்பான வாக்குவாதம் தகராறு மாறியதால் கொலை செய்யப்பட்டுள்ளார்.
உயிரிழந்தவர் டெல் மாவத்தை கால்ஹிரானையை சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். உயிரிழந்தவரின் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.